தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாமாக இருந்து இது நல்லா இருக்கா? நல்லா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓகே ஓகே. ஸ்தோத்திரம். சரியா சரியா சரி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா.
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்க செய்தேன், முடவர்கள் நடக்க செய்தேன். குருடர்களை பார்க்க செய்தேன், முடவர்கள் நடக்க செய்தேன். ஐயா, முடவர்கள் நடக்க செய்தேன், ஐயா, முடவர்கள் நடக்க செய்தேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மக்களை நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். தங்களை தாழ்த்துகிறேன், தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய மக்களை கர்த்தர் நினைக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவர் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்தி பிடிக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் அடியரை வரைங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கர்த்தாவே கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும். உம்மை காண எங்கள் மனக்கண்களை திறந்தள்ளும். உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறந்தள்ளும். ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நீங்க மாத்திரம் பேசணும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் கேட்கப்பட ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த இடத்தை சுற்றி வேடி அடைங்க. நிறத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமாக சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தபடியினாலே நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். ஆகவே கரங்களை தட்டி தேவனை மகிழ்ச்சிக்கிறோம். அப்படியா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஆர்கனைசருக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை அறிமுகப்படுத்தின சகோதரர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நான் இங்க வந்த புதிதிலேயே சகோதரர் தாமோதர் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கூடுகை இருக்கிறது, அந்த கூடுகையில நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி ஆனந்தராஜ் அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி என்னோடு பேசினார்கள். அந்த நாளிலேயே ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு அந்த க்ஷணமே கொடுத்தார்.
வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 3வது வசனம். வாசிக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்தா நல்லா இருக்கும். சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி இங்கே பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்தா நல்லா இருக்கும். இந்தாங்க பைபிள் கூட தான் தரேன். வாசி. யோவான் 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு நம்பிக்கையான, நாம் விசுவாசிக்கத்தக்கதாக, நாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில நமக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தை மீண்டுமாக வாசியுங்கள். 9வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, ஆமா, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக இப்படியாய் பிறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்றைக்காவது நீங்க யோசித்ததுண்டா, நான் ஏன் இப்படி பிறந்தேன்? யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. நிறைய யோசிச்சிருக்கீங்க இல்லையா? நிறைய யோசிச்சிருக்கீங்க. நிறைய, எப்ப பாரு இல்லையா, அடிக்கடி இந்த நினைவு வந்திருக்கும். ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? என்னங்க, என்ன சொல்றீங்க? யாராவது திட்டினா என்னன்னு திட்டுவாங்க? குறைய சொல்லி திட்டுவாங்க இல்லையா? குறைய சொல்லி திட்டும் போது அந்த நினைவு வரும். அல்லது பணி செய்ய முடியலையே, அல்லது இந்த உலகத்தை பார்க்க முடியலையே, என்னால் செயல்பட முடியலையே, எல்லோரை போல என்னுடைய வாழ்வும் இல்லையே என்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு நிச்சயமாக எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் மூலமாக தான் ஆண்டவர் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? இப்ப நல்ல கண் பார்வை உள்ள, நல்ல காலு கை எல்லா அவயவங்களும் பொருந்தி இருக்கிறவருக்கும், அந்த குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளியான இருக்கிறவருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நல்ல எல்லா பரிபூர்ணமாக பிறந்தவரை காட்டிலும் குறையாக பிறந்திருக்கிற அல்லது மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்கிற ஒருவர் மூலமாக தான் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை. இது ஏதோ மேம்போக்காக, உங்களுக்காக அல்லது பாராட்டு
வாழ்த்துவதற்காக, உங்களை தேற்றுவதற்காக, உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லப்படுற வார்த்தை அல்ல. மாறாக வசனம் அதை தான் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் மூலமாக நான் மகிமைப்பட வேண்டும். ஆகவே இவர்கள் அப்படி பிறந்திருக்கிறார்கள் என்று தேவனே தம்முடைய வாயாலே வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக சில சான்றுகளை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மாத்திரமல்ல, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பார்வை அடைய வேண்டும் என்று ஆவல்? என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? என்னங்க யாரும் ஒன்னும் சொல்லவே இல்லையே. ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் கை தூக்குறாங்க. நான் கேக்குதா? என்னுடைய வார்த்தை கேக்குதா? தெளிவா கேக்குதா? தெளிவா கேக்குது. பதில் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பார்வை அடைய வேண்டும் என்ற ஆசை? என்னங்க யாருன்னு பாஸ்டர் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு கண் பார்வை நல்லா தெரியணும்னு ஆசை இருக்கு? அதுதான் பார்வை அடைய வேண்டும், கண் பார்வை தெரிய வேண்டும் என்று எத்தனை பேருக்கு ஆசை? யாருமே உற்சாகமா சொல்ல மாட்டீங்க. என்னங்க என்ன இது? ஆசையே இல்ல, அப்படிதானே? பத்தியா? அப்போ ஏதோ ஒண்ணு இருக்காங்க, ஏதோ ஒரு சூட்சமம் ஒழிஞ்சிருக்கு. என்னமா? ஆஹா, போதும். இப்ப ரைட். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அப்ப நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு நீங்க தவறா பதில் சொன்னீங்க அப்போ, இல்லையா? ஆனந்தராஜ் பிரதர், கரெக்டா நான் சொல்றது? முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், நான் இந்த குறையோடு பிறந்த வருத்தம் எனக்கு இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னீங்க? இருக்குன்னு சொன்னீங்க, நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பார்வை அடைய வேண்டுமா என்று கேட்டால் சகோதரர் சொல்றாரு இல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் சொல்லல? சொல்ல வேண்டிய என்னமோ சொல்லுங்க. என்னமோ சொல்றீங்க? என்னங்க? வெரி குட், ரைட், வெரி குட். உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய காரியங்களும் வேறாக இருக்கிறது, பரவாயில்ல. அதுவும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது, நீங்கள் ஒருவேளை வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சிந்தைகள் வேறாக இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மகிமைக்கு காரணமாக கர்த்தர் விரும்புகிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சித்தத்தை எப்படி வெளிப்படுத்த போகிறார் என்கிற ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒளியை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமா. யார் அவர்கள் என்றால், யாரை பற்றி வேதம் சொல்லுகிறது என்றால், எலிசபெத்தையும் சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த எலிசபெத்
சகரியா யாருடைய பெற்றோர் என்று உங்களுக்கு தெரியுமா? யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர். இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் ஒன்று இதுக்குள் ஒளிந்திருக்கிறது. என்ன சத்தியம் அப்படின்னா, வாசிங்க பிரதர் தொடர்ந்து. எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆமா, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆமா, ஒரு பெரிய ரகசியத்தை அங்க போட்டு உடைக்கிறார். அவங்க ஒரு அந்த 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட பாருங்க, நல்லா கவனிங்க. அவங்க கர்த்தர் கிட்ட அல்லது சொன்ன சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை என்றால், அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம் என்ன என்று பார்த்தால், அவர்கள் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மலடியாக இருந்த அந்த தாய்க்கு தான் ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை பிள்ளையாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா யாருமே உற்சாகமா இல்லைன்றது எனக்கு புரியுது. ஏன்னு தெரியல எனக்கு. ஏன் உற்சாகம் இல்லை, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க பதிலே எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஏன்னா எங்களுக்கு நாங்க மாறணும்னு ஆசைப்படலைங்க. நாங்க இப்படியே இருந்துட்டு போறோம். இதுவே எங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது. இதே நிலையில என்னுடைய வாழ்வு நடந்தால் போதும் என்ற மனநிலை உங்களுக்கு இருப்பதனால நீங்க இப்படி இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, அனைவரையும் ஆண்டவர் விசேஷமானவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவேளை யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோராக இருந்த சகரியாவும் எலிசபெத்தும் மலடியாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய திட்டம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டு யோவான் ஸ்நானகனை அவர்கள் ஈன்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று ஒரு காலத்தில் வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்காக தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? வாசியுங்கள். யோவான் 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, ஆமா, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, ஆமா, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும். அப்படிதான் சகரியாவுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய மனைவியாகிய எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில காலம் அவர்களை மலடியாக வைத்திருந்தார். இன்றைக்கு புரியுதா நான் சொல்றது? ஒருவேளை கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஏன் என்னுடைய வாழ்க்கை இருண்டு இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கான தருணம் வந்திருக்கிறது என்பதையும் நம்புங்கள். அதற்கான தருணமும் வந்திருக்கிறது. ஆகவேதான் உங்க பிரதர், உங்களுடைய ஆர்கனைசர் என்னிடத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி பேசும்போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார். இதை தான் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டும், இதை தான் அவர்களுக்கு நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று 2 மாதத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லியிருந்தார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்கிற அடிப்படையையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 3 முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். 3 மிக முக்கியமான காரியம். நம்பர் 1, ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அல்லது அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் நம்பர் 1.
இரண்டாவது அடிப்படை என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமானால் இரண்டாவது அடிப்படை நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் என்னை தாழ்த்த வேண்டும், வெறுமையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். அல்லது உங்கள் தேவையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், அல்லது உங்களை முழுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? நம்பர் 1 என்ன சொல்லுங்க? நம்பர் 1 ஆண்டவரை கூப்பிட வேண்டும் அல்லது நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பர் 2 தாழ்த்த வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் அல்லது வெறுமையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் அல்லது தேவையை அவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நான் சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். ஒருவேளை உஷ்ணத்தின் தாக்கத்தினால நீங்க சோர்வா இருக்கிறீங்களா? அல்லது சகோதரர் சொன்னது போல எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை பிரதர், எங்களுக்கு நாங்க வேற நினைவோட இருக்கிறோம், வேற காரியத்தோட இருக்கிறோம், வேற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம், நீங்க இதெல்லாம் அது அப்புறம் செகண்டரி என்று ஒருவேளை நினைப்பீர்களானால், அல்லது அதை சார்ந்த சோர்வு உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாராக, ஆண்டவர் உங்களை எழுப்புவாராக, உங்களை உணர்வடைய செய்வாராக என்பதில் சந்தேகம் இல்லை. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒருவேளை இப்படி இருப்பது எனக்கு சௌகரியமாக இருக்கிறது, நான் ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறேன். சகோதரர் அவர்கள் இங்க சாட்சி சொல்லும் போது சொன்னாரு, ஒரு அற்புதமான சாட்சி தான், மறுக்கவே முடியாது. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனால் எங்கேயுமே அந்த ஆக்சிடென்ட்ல அல்லது அந்த விபத்துகளில யாரும் பார்வையற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இருப்பதில்லை என்ற ஒரு காரியத்தை உங்க ஆர்கனைசர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஆண்டவருடைய மகிமை. இப்ப பார்வை இருக்கிறவர்கள், எல்லா அவயவங்களும் இருக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள், ஆனால் இல்லாதவர்களை கர்த்தர் தான் காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கிறோம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவே தேவனுக்கு மகிமை, அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்கும் ஒரு காரியமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாசியுங்கள் பிரதர், மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆண்டவர் அதற்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க, 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற வேளை வந்தது என்று வசனம் நமக்கு ஆணித்தரமாக ஒரு உண்மை செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். வந்தவர் புறப்படுகிறார், அவரோடு கூட ஜனங்களும் புறப்படுகிறார்கள். ஆனால் இந்த பார்வை இல்லாத அந்த மனிதர் இதை கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? வாசியுங்கள் 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசுவே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நல்ல ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பார்வை இல்லாத ஒரு மனிதன் அந்த பகுதியில் இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். கரெக்டா? நன்றாக தெரியும். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவனை கண்டுக்கவே இல்லை. அவர் வந்தாரு, அவருடைய பணியெல்லாம் முடிச்சாரு, அவர் புறப்பட்டு விட்டார். ஆனால்
இந்த மனிதன் யாரோ வந்தாங்க, போயிட்டாரே, என்னை விடுவிக்கலையே, எனக்கு விடுதலை தரவில்லையே, எனக்கு பார்வை தரவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள் இருந்தது. அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி கூப்பிட்ட அந்த மனிதன் தான் அவர் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அவனை அநேகர் அதட்டினார்கள். ஆமா, இப்ப இன்னொரு விஷயத்தையும் செய்யறாங்க. அங்க கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஜனங்க என்ன சொல்றாங்க, அமைதியா இருப்பா, ஏன்பா தொந்தரவு பண்ற, ஏன்பா கத்துற, நீ அமைதியா இரு, நீ ஒண்ணும் இது பண்ணாத, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அமைதியாக இரு என்று அவர்கள் அங்கு உள்ள மக்கள் அந்த மனிதனை அவர்கள் அடக்க பார்க்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆமா, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமா, கவனிச்சிங்களா? கூப்பிட்ட பிறகு அவன் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 48வது வசனத்தை வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமா எல்லாரும் என்ன சொல்றாங்க, வேணாப்பா, அமைதியா இருப்பா, அமைதியாயிரு. முதல்ல கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆனா கூப்பிட்டவனை மக்கள் அதட்டுகிறார்கள், அவனை தடுக்கிறார்கள். ஆனால் தடுத்த போது என்ன நடந்தது என்றால், அவன் பின்னிலும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வசனம் உறுதிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப கூப்பிட்ட போதுதான் ஆண்டவர் போனவர் ரொம்ப தூரம் போய் அங்கிருந்து திரும்பி பார்த்து அங்கே நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். அப்ப வாசிங்க அடுத்த வசனத்தை. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமா, பாருங்க, அவன் அவனை ஆண்டவர் அழைக்கிறார் என்று மக்கள் போய் அவனிடத்துல சொல்லி, அப்பா உன்னை கூப்பிடுறாருப்பா, நீ சத்தம் போட்டது அவர் கேட்டுருச்சு, அவர் உன்னை கூப்பிடுறாரு, திடமா நீ தைரியமாயிரு, புறப்படு என்று சொல்லுகிறார்கள். வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அதுதான் முக்கியம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷமான காரியம் இங்கேதான் இருக்கிறது. அவன் என்ன பண்ணானா, அவனை கூப்பிட்டாங்க, வா உன் ஆண்டவர் கூப்பிடுறார், புறப்படு என்று எழுப்பும் போது அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் மேல் இருந்த மேல் வஸ்திரத்தை உதறி அதை கீழே போட்டுவிட்டு அவன் புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டிய விசேஷம், தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷம். இன்றைக்கு ஆண்டவர், நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சகரியாவும் எலிசபெத் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நீதிமான்களாக வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இது மாற்று கருத்தே கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படியானால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல நான் உங்களிடத்துல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. யாத்திராகமம் 3:3 என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவே கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறவனாக என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய செயலில, என்னுடைய நடக்கையில நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதைதான் அந்த பார்வை இல்லாத அந்த மனிதனும் செஞ்சான்.
தான் மேல இருந்த அந்த கரைகளை அவன் உதறி போட்டான். நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை ஏன் இப்படி வந்தது என்ற கவலை, ஆதங்கம், வேதனை, பாரம் அவனுக்குள் அழுத்திக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் விலக்கி போட்டான். ஏன்? ஆண்டவர் அவனை அழைத்து விட்டார். நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் என்னில் மகிமைப்படுவார் என்று நீங்கள் ஒருவேளை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருப்பீர்களானால், உங்களிடத்துல காணப்படுகிறதான எல்லா கலங்கங்களையும் எல்லா அழுக்கையும் நீக்க வேண்டும் என்பது விசேஷத்திலும் விசேஷமானது. நாம 10-11 ஆண்டவரை பார்க்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் யார்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய ஆண்டவர் யார்? என்னங்க என்னங்க? நமக்காக வந்தவர். அப்புறம் அப்புறம் பாவத்துக்காக, அப்புறம் வேற, அப்புறம் அப்புறம் சொல்ல மாட்டேன்றீங்களே. சொல்லுங்க, எல்லாரும் எப்படி உணர்ந்திருக்கீங்க? அவர் எப்படி பாக்குறீங்க? அவர் யார்? என்னங்க? அப்புறம் 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 ஏங்க, உயிரோடு இருக்கிற தேவன் இல்லையா? ஏங்க, உயிரோடு இருக்கிறவருங்க, உயிரோடு இருக்கிற தேவன், நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறவர், இங்கே உலாவுகிறவர், என் மத்தியில் இருக்கிறவர், நான் நோக்கி கூப்பிட்டால் பதில் தருகிற தேவன். என்னென்னமோ சொன்னோம், ஏதோ சொன்னோம், ஆனா விசேஷமான ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டோமே. உயிரோடு இருக்கிறவருங்க, அவரு ஜீவனோடு இருக்கிறவருங்க. அப்போ நீங்களும் நானும், ஒருவேளை எனக்கு பார்வை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை என்னிடத்தில் பலகீனம் இருக்கலாம், ஒருவேளை நான் கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிறவருங்க. அப்போ ஜீவனுள்ள தேவனை பெற்றிருக்கிற நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது விசேஷம். இதைத்தான் அந்த மனிதன் கண்டுகொண்டான். என்னை ஜீவனுள்ள தேவன் அழைக்கிறார், என்னை அழைத்து விட்டார். நான் கூப்பிட்டேன், நான் பார்வை இல்லாதவன், யார் வந்தாலும் தெரியாது, அவர் எப்படி இருப்பார் எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியல. ஆனா பக்கத்துல எல்லாரும் ஏதோ பேசுறாங்க, ஏதோ அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க, அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்றாங்க, அவர் அதிசயமானவர்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்க்கலையே, எனக்கு தெரியலையே என்ற ஒரு கலக்கம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவன் அவரையே நோக்கி கொண்டிருந்தான், அவரையே நோக்கி கொண்டிருந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அப்ப ஆண்டவர் நின்று திரும்பி அவனை அழைத்து வா என்றார். அப்ப உடனே அவன் செஞ்சது, அவனுக்குள் வந்த உணர்வு என்ன தெரியுமா? ஆஹா, என்னை அந்த தேவன் அழைக்கிறார், வல்லமையுள்ள தேவன் என்னை அழைக்கிறார், எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆகவே அவன் மேல் இருந்த அந்த மேல் வஸ்திரத்தை அவன் உதறிவிட்டு, அதை தூக்கி எறிந்துவிட்டு, இனி எனக்கு அது தேவையில்லை. ஒருவேளை நான் இப்படி கூட நினைக்கலாம், நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, தவறாக நினைக்க கூடாது. நான் ஒருவேளை இப்ப நான் பக்கத்துல ஒரு யார்கிட்டயாவது போய் நான் கேட்கணும், எதையாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா, நான் ஷூட்டு கூட்டு போட்டுன்னு போனா கொடுப்பாங்களா? இல்ல, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஷர்ட்டை கிழிஞ்சு போனது, கொஞ்சம் காலில் ஒரு செருப்பு, இன்னொரு செருப்பு இல்லாம, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் போய் கேட்டா ஓரளவு கொடுப்பாங்க. ஒருவேளை யாசகத்திற்காக நான் என்னுடைய சூழ்நிலையை நான் இப்படி மாற்றிக்கொண்டு நான் யாசகம் பெறுகிற அந்த நிலையில நான் இருப்பேன். ஆனால்
ஆண்டவர் இன்றைக்கு அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இனி உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய மனநிலை எதுவாக இருக்கலாம், நீ என்னவாக கூட நினைக்கலாம். ஆனால் தயவு செய்து இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் மூலமாக வெளிப்பட விரும்புகிறார், உங்கள் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே மகிமையான தேவனை நான் எனக்குள் வைத்திருந்து நான் என்னை அப்படியாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப ஆண்டவர் 51 மார்க் 10:51. மார்க் 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், என் சூழ்நிலை தெரியும், என்னுடைய தேவை என்ன எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் இப்படி கேட்கிறாரு? கவனிச்சீங்களா? 51 மறுபடியும் வாசிங்க. கவனிக்கல. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த குருடன், இல்ல இருங்க, அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும். இது போல பல இடங்கள் அவர் கேட்டிருக்கிறார். 38 வருடம் பெரும்பாடாய் திமிர்வாதக்காரன் ஒருவன் படுத்திருக்கிறான். எங்க படுத்திருக்கிறான்? பெதஸ்தா குளத்துல படுத்திருக்கிறான். அங்க போய் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகப்படணுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுல ஒரு ரகசியம் இருக்கிறதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்தும் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் கூட காலையில இங்க வந்து முதல் செய்தியா உங்களை அதை தான் கேட்டேன். உங்களுக்கு குணப்படணும், பார்வையிடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கா? கேட்டனா கேட்கலையா? என்ன சொன்னீங்க? நாங்க இப்படியே நல்லா இருக்கு, இப்படியே இதே நிலையில இருந்துடும், பரவாயில்ல, இதுவே நல்லா இருக்கு. ஏங்க, இது வேற அது வேற கிடையாதுங்க. ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்க. நானு இப்ப சகோதரர் ஒரு விஷயத்தை சொன்னதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கினா பரவாயில்லையா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கினா பரவாயில்லையா? கேட்கறதுக்கு நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? செய்தி கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கா? கவலை இருக்கா? நீங்க வருத்தம் இருக்கா? எனக்கு சோர்வு இருக்கு, எனக்கு பசிக்குது, நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரைட். அப்பனா இன்னும் கொஞ்சம் வேற இன்னொரு டைமென்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு டைமென்ஷன். இப்ப பரலோகம் எங்க இருக்குங்க? பரலோகம் எங்க இருக்கு? ஏங்க என்ன மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஒரு பறவை நான் இங்க இருக்க வேணா, அங்க பார்வையா இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கும்போது பார்வையா இருக்கணும், உலகத்துல வேண்டான்றீங்க. இன்னொரு பக்கம் கேட்டா உலகத்துல இங்கதான் இருக்கு, எனக்குள்ள இருக்கு அப்படின்றீங்க. அப்ப ஒண்ணு புரிஞ்சு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா, ஏதோ இன்னொன்னு சொல்லணும், ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரைட்டா? சரி, பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, தவறா நினைச்சுக்காதீங்க. புரிந்து கொள்ளுங்கள். புரிதல் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நான் ஆண்டவருக்குள் நான் வாழ முடியும். ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமம் சத்தியம். இந்த வேதாகமத்துக்கு என்ன பேரு? இந்த வேதாகமத்துக்கு என்ன பேரு? சத்தியம். சத்தியம். இந்த சத்தியத்தை ஏன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இன்னொரு விசேஷத்தை சொல்லட்டுமா? நாமெல்லாம் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்கிறோம்? என்னங்க? ஆவியோடும் உண்மையோடும். இப்ப மற்றவர்கள், இந்த உலகத்தார் எப்படி தொழுது கொள்கிறார்கள்? ஏங்க சொல்லுங்க, மற்றவர்கள் எப்படி தொழுது கொள்கிறார்கள்? வேற அடுத்தது, அதாவது
நான் சொல்றேன், அதாவது பூவு பழம் கொண்டு போய் படைச்சு தொழுது கொள்றாங்களா? ரைட்டா? ஆனா நாம எப்படி தொழுது கொள்றோம்? அப்படிதான் வந்து ஆலயத்துக்கு வரும்போது பூ பழத்தோடு வரோமா? புரியுதா நான் சொல்றது? புரிகிறதா? அல்லேலூயா. கேக்குறீங்களா கேட்கலையா? நீங்க தான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அமைதியா இருந்தா எப்படி? முடிச்சிட்டுமா முடிச்சிடலாமா வேணாமா? அதுக்கும் பதில் இல்லை. ரைட், சரி, ரைட். அப்ப இன்னொரு நாளைக்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப பேசினா முடியாது போல இருக்கு. சரி, இப்ப நம்ம செய்திக்கு போலாம். இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க அடுத்த வசனத்தை. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. அவன் கேட்டதை சொல்லவே இல்லையே. 51 வாசிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். தெளிவாக இருக்கிறான். தெளிவான கேள்வி. ஆண்டவரே, அவனுடைய தேவை இன்னது என்பதை அவன் ஆண்டவரிடத்தில் தெளிவுபடுத்தி விட்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 52வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப நீங்கள் என்ன மனநிலையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அல்லது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஆகவே நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை எனக்கு சுகம் வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை இங்கே வந்திருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொண்டு சென்றவர்களாக நீங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம், நீங்கள் எதை எதிர்பார்த்து எதை ஆண்டவரிடத்தில் கேட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு போகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனுக்கு நாம் தான் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஒரு சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்க சகோதரர் ஆனந்தராஜ் அவர்கள் என்கிட்ட சொல்லும்போது என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு 5 வருஷமா இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் 5 வருடமாக உங்களை கூட்டி இப்படி ஒரு கூடுகை நடத்தி கொண்டு உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்வுக்கு நாம் மதிப்பளிக்கிறவர்களாக, நாம் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும் என்பது மிக முக்கியம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கடைசியாக ஒரு உண்மையை உங்களுக்கு நான் வெளிப்படுத்திவிட்டு செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீங்க ஆண்டவரோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? சொல்ல மாட்டீங்களா? நல்லாவே இருக்குது. என்னங்க யாருக்காவது அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா? எப்படி ஆண்டவருக்கும் உள்ள உறவு இருக்கு அப்படின்னு? எனக்கும் ஆண்டவருக்கும் இப்படிதாங்க இருக்கு. அவரை நான் இப்படிதான் பார்க்கிறேன், அவர் என்னை இப்படிதான் பார்க்கிறார். அவரோடு என்னுடைய சம்பாஷணைகள் இப்படி இருக்கிறது. நான் அவரை அனுதினமும் ஜெபிக்கிறவனாக, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷியாக, ஆண்டவருடைய சத்தியத்திற்குள் என்னுடைய வாழ்வு நடைபயணம் செய்கிற அந்த அனுபவம் எங்களுக்கும் இருக்கு என்று ஒருவேளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை சொல்ல முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் இன்றைக்கு முடிவு பண்ணுங்க. சத்தியத்திற்குள் வாழ்வது மிக முக்கியம். சத்தியத்தை அறிவது முக்கியம். ஆகவேதான் வசனம் இப்படி சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, ஆமா, வேற எதுவும் விடுதலையாக்காது, சத்தியம் தான் விடுதலையாக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 8:32 சொல்லுது, சத்தியம் உங்களை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை அறிவது மிக முக்கியம். இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான்
14, 15. யோவான் 14, 15. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இல்லைங்க 15ங்க 14. நீங்கள் எடுத்த நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமா, இப்ப நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நான் ஆண்டவருடைய உறவு எனக்கு நல்லா இருக்கு, நான் ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவோடு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவருக்கு நல்ல ஐக்கியம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், என்னுடைய வார்த்தையின்படி நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை என்னால் இயலாது என்றால் அதற்கும் பதில் அவர்தான். அவரிடத்தில் கேட்டு அதற்கான சூழ்நிலைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு நிமிடம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சத்தியமுள்ள வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் சுகம் அடைய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு வேண்டும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தருகிற பதில் இதுதான். ஆண்டவர் தருகிற பதில் இதுதான். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் நீங்கள் அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இங்கு உள்ள எல்லாரும் சொல்ல முடியும். அப்பொழுது ஆண்டவருடைய பதில் இதுதான், என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். அப்படி நடக்கும் பொழுது உங்களை கொண்டு மற்றவர்கள் சாட்சி பகர வேண்டும். உங்க கிராமத்துல, நீங்க வாழ்கிற பகுதியில, நீங்க தொழில் செய்கிற பகுதிகளில, நீங்கள் வேலை செய்கிற பகுதிகளில, நீங்கள் தங்கி இருக்கிற பகுதிகளில ஆண்டவர் நாமும் உங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மற்றவர்கள், அவர்கள் பார்த்தீங்களா அவங்க எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, அவர்களை பார்த்தீங்களா அவங்க எவ்வளவு நேசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தீங்களா அவர்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தீங்களா அவங்க எவ்வளவு அன்பானவர்களாக இருக்கிறார்கள் என்று எல்லாரும் உங்களை பார்த்து ஒருவேளை அவங்க பார்வை இல்லாம இருக்கிறாங்கயா, அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் இயலாதவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களைப் போல பக்திமான், அவர்களைப் போல அன்புள்ளவர்கள், அவர்களைப் போல கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், அவர்களைப் போல ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் ஒருவருமே இல்லை என்று நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு ஏற்ப நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய தீர்மானமுமாய் இருக்கிறது. அப்படித்தான் ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் கூப்பிட்டு, உம்மை நாங்கள் எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்று, நீங்க எங்க உள்ளத்துல வாழ்கிற தெய்வமாக இருக்கிறீர் என்பதற்கு சாட்சியாக என்னுடைய வாழ்வு மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்க வேண்டும் அப்பா. நீங்க எனக்குள் வாழ்கிறீர் என்பதை மற்றவர்கள், நான் ஒருவேளை மற்றவர்களை பார்க்க முடியாம இருக்கலாம், அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் என்னை பார்க்கிறார்கள், மற்றவர்கள் என்னை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது உம்மை அவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே, உம்மை அவர்கள் காண வேண்டும் அப்பா. அப்பா, உம்மை அவர்கள் பார்க்கணும், அவர்கள் எனக்குள் உம்மை காண வேண்டும் என்ற மனநிலையை ஆண்டவரிடத்துல
நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த மனநிலையோடு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டு பந்தயம் ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டு பந்தயம் ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே நீங்க வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தை வெளிப்பட்டதப்பா, வார்த்தையானவர் வெளிப்பட்டியப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ரகசியத்தையும் வெளிப்படுத்தினேன். நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக கோடி கோடி நன்றியப்பா. கர்த்தர் எங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை எதிர்பார்த்து வந்தோம்? ஆண்டவரே, நாங்கள் சுகமடைய வேண்டும், நாங்கள் பார்வையடைய வேண்டும், நாங்கள் வெளிச்சம் பெற வேண்டும் என்று வந்திருப்பாங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கங்களுக்கு கர்த்தர் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை கட்டளையிடுகிறார். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களை பார்த்து ஆண்டவரே சுவாமி சாட்சி சொல்லத்தக்கதாக நாங்கள் மற்றவர்கள் முன்பாக உம்முடைய சாட்சிகளாக எழுப்பி நிற்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே சகோதரருக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, சுவாமி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பலகீனங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாத தண்டைகளை ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். கர்த்தர் அனைவருக்கும் நீர் பலனாக இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உன்னுடைய பலத்தோட, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ என்று ஆண்டவரே நீர் சொன்னது போல உம்முடைய பலன் எங்கள் மூலமாக பூரணமாய் விளங்கும்படியாக கர்த்தர் உம்முடைய பலத்தை எங்களுக்கு
அர்ப்பணிக்க வேண்டுமாய், எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய், எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் இன்று என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்று என்றும் தங்கி தாமரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. இந்த பக்கம் வந்து என்னது இது?